பேலஸ் ஹோட்டலோட லிஃப்ட்டை காமிக்கிறாங்க. அங்கே ஒரு கேமரா ஃபிட்டாக இருக்குது. அதில் 2 டெரரிஸ்ட் உள்ளே வருது ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கு. அப்புறம் உள்ள ஒரு ரூமில் போயிட்டு இருக்கிற எல்லா கெஸ்ட்டையுமே சுட்டு தள்ளிடுறாங்க. ஆனால் மெயின் ஈவெண்ட் வேற ஒரு ரூமில் நடந்துட்டு இருக்கு. அங்கே தான் அனன்யாவும் இருக்காங்க. இப்போ அனன்யா கிட்ட கீழே ஏதோ ஷூட் அவுட் நடக்குது அப்படின்ற இன்ஃபர்மேஷன் தெரிய வருது. ஆனால் இந்த விஷயத்த அங்கே இருக்க எல்லாருக்கிட்டையும் சொன்னால் எல்லாரும் ரொம்ப பயந்துருவாங்க, கத்த ஆரம்பிச்சிருவாங்க. அதனால் மேலேயும் ஆளுங்க இருக்காங்கன்றது கீழே அவங்களுக்குலாம் தெரிஞ்சிடும்ன்றதுக்காக அனன்யா யாருக்கிட்டையும் அதை சொல்லாமல் இருப்பாங்க. அடுத்த சீனில் ஹாஸ்பிட்டல் ஒரு பேஷண்ட்டை டாக்டர் தியாவும் டாக்டர் சுஜாதாவும் பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ அந்த பேஷண்ட் வந்து ரொம்ப அழுதுட்டு இருக்காங்க. பேலஸ் ஹோட்டலில் தான் என் ஹஸ்பண்ட் இருக்காங்க அப்படிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. இப்போதான் தியாவுக்கு புரிய வருது, பேலஸ் ஹோட்டல்லையும் டெரரிஸ்ட் அட்டாக் நடந்திருக்கு. அங்கே தான் அவங்களோட அப்பா அம்மா மாட்டிட்டு இருக்காங்கன்னு. பேலஸ் ஹோட்டலில் டெரரிஸ்ட் அட்டாக் நடந்திருக்க விஷயம் தெரிஞ்சு அந்த ப்ரெஸ் பொண்ணு அங்கே வந்துடுறா. அப்புறம் கேமராமேனு நியூஸ் ஸ்டுடியோலேருந்து அனுப்பிச்சி வச்சிடுறாங்க. இப்போ அந்த மெயின் ஈவெண்ட் நடக்கிற இடத்துல கெஸ்ட்லாம் இருக்காங்கன்ற விஷயம் டெரரிஸ்ட்டுக்குன்னு தெரியாது. அவங்க இன்னும் அந்த இடத்துக்கு வரல. அதனால உள்ளேயே எல்லாரையும் அமைதியாக இருக்க வைக்கலான்னு சொல்லிட்டு அனன்யா எல்லா கதவையும் பூட்டிடுறாங்க.